அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சி அந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு தரும் உடைய வார்த்தைகளை தாரும். உடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களில் உருவாக்கும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்த இயேசுவின் திருப்பலில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய வாரமும் ஆண்டவருடைய புதிய அருட்கொடைகளை வாழ்வை நிறைவாய் பெற்றுக்கொள்கிற நாட்களாக உங்களுக்கு அமையும்படியாய் அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை இறையியல் கல்வி ஞாயிறு என்று சொல்லி நினைவு கூறப்படுகிறது. தியாலஜிக்கல் எஜுகேஷன் சண்டே என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இறையியல் கல்வி என்று சொல்லும்போது ஒவ்வொரு துறையிலும் எப்படி நாம் கற்கிறோமோ அதே போல் கடவுளை பற்றிய படிப்பு, தியாலஜி என்று சொல்லும்போது எ ஸ்டடி அபவுட் காட் என்று சொல்லி சொல்வார்கள். கடவுளை பற்றிய படிப்பு, கடவுளை பற்றிய புரிதல், அல்லது கடவுள் பற்றி எழுதப்பட்டவைகளை சரியாய் புரிந்து கொள்வது என்பதற்காகத்தான் இறையியல் கல்வி என்பது ஏற்படுத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த இறையியல் கல்வியை எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோமோ, இன்றைக்கி நம்ம எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு படிப்பிலும் அதை ஆழமாய் அதிகமாய் படிக்க ஆரம்பித்து இருக்கிறோம். அப்போது இறையியல் கல்வியும் கூட அறிவியல் பூர்வமான முறையில், இட்ஸ் எ ஸ்டடி அபவுட் சயின்டிஃபிக்கல் மெத்தட் என்று நாம் சொல்லலாம். அறிவியல் பூர்வமாக இறையியலை கற்றுக்கொள்வது, இறைவனை பற்றிய செய்திகளை கற்றுக்கொள்வது தான் இறையியல் கல்வி என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த இறையியல் கல்வியில் கடவுள் இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தாமல் நாம் யாரும் அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியாது, அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. கடவுள் தன்னை வெளிப்படுத்தியவற்றிலிருந்து ஆண்டவருடைய செயல்பாடுகளை, கடவுளுடைய குணாதிசயங்களை, கடவுள் நம்மிடத்தில் விரும்புகிறவற்றை கற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். ஒருவேளை கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். கடவுளை புரிந்து கொண்ட விதத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் வாயிலாக திருமறையிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதன் வழியாக நாம் கடவுளை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதனால் இந்த இறையியல் கல்வியும் அதே போல் இறையியல் சார்ந்த நூல்களும் திருமறையை சரியாய் கற்றுக்கொள்வதற்கு, திருமறையை சரியாய் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கின்றன. பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா, ஒரு இந்திய வரலாறு அல்லது இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு எத்தனை வருஷம் முந்தைய வரலாறு? அது ஒரு 2 நூற்றாண்டுகளுக்குள்ளே தான் இருக்கும். 1857 தான் அந்த போராட்டங்கள் அதிகமாய் மாறியது என்று சொல்லுவாங்க. அப்போது இந்த 200 அல்லது 150 வருட வரலாறை படிக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லையா, அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன தகுதி வேணும்? ஒரு 6வது பையனுக்கு நீங்கள் இதை கற்றுக் கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்? 12 ஆண்டுகள் கல்வியை படிச்சிருக்கணும். அது இல்லாமல் இது வரலாறில் கீழே வர்றதுனால வரலாற்று பாடத்தை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? 3 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இளநிலை பட்டமாக படித்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது, அதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 2 வருஷம் படிக்கணும். 1 வருஷம் படித்தவங்களாம் சரியாக எடுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ 2 வருஷமாக மாற்றிட்டாங்க. இன்னும் பயிற்சி அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொல்லி, இல்லையா? அப்போ என்னவா மாறுது? அப்போது சாதாரண ஒரு 6ஆம் வகுப்பு அல்லது 11 வயது நிரம்பிய ஒரு மாணவனுக்கு நம்முடைய சுதந்திர போட்ட வரலாற்றை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கற்றுக் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இருக்க வேண்டிய அறிவு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் நீங்கள் அதை படிச்சிருக்கணும். அதுக்கான பயிற்சி பெற்றிருந்தால்தான் அதை நடத்துவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லி இன்றைக்கி சொல்லப்படுகிறார். அதுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ தான் ஜாப் கிடைக்கும். இல்லை ஒரு ஏபிசிடி நீங்கள் கற்றுக் கொடுக்கணுன்னா கூட உங்களுக்கு என்ன வேணும்? 12 ஆண்டுகள் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் ஆசிரியர் பயிற்சி 2 ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி 14 ஆண்டுகள் படித்திருக்க வேண்டும். ஆனால் பைபிளை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? தடி எடுத்தவங்கலாம் என்ன ஆவாங்க? தண்டல்காரன்ற மாதிரி பைபிள் எடுத்தவங்கலாம் என்ன ஆயிடுறீங்க? ஆடுகளாக இருங்கன்னா நீங்கள்லாம் மேய்ப்பர்களாக மாறிடணும்னு நினைக்கிறீங்க, இல்லையா? இது எத்தனை கால வரலாறு? உலகம் தோற்றம் முதல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு திருமறை. மனுஷன் பேசுறதே நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறதே, நல்ல ஸ்கூலில் தான் சேர்க்குறோம். அப்போ கூட நமக்கு அந்த ஸ்கூல் மேலே நம்பிக்கை இல்லை. டியூஷன் போய் சேர்க்குறோம்.
தனியாக கோச்சிங் சென்டர் போய் சேர்க்குறோம். நீட் எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமையாக ரொம்ப நல்லது, குடும்பமாக போயிடலாம், அங்கேயே போயிடலாம், பசங்களை கோச்சிங் அனுப்பிச்சிடலாம். நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள பசங்களை எடுத்துன்னு போய் விட்டுட்டு வரதுக்கு போயிடலாம். ஆனால் இங்கே வந்து சொல்லுவோம் கர்த்தருக்கு பயப்படுதலே. ஆனால் யாருக்கு பயப்படுறோம்? உலகத்துக்கு பயப்படுறோம். ஏன்னா இப்படி தான் முன்னுக்கு பின் முரணாக அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது ஒரு உலக காரியங்களுக்கே இவ்வளவு நாம் படிக்க வேண்டும் சொன்னால், திருமறையை யாரோ ஒருவர் அதில் அதை படிக்காத ஒருவர், அந்த ஃபீல்டில் இல்லாத ஒருவரால் எப்படி சரியான விதத்தில் அதை கற்றுக் கொடுக்க முடியும்? இதுதான் இறையியல் படித்தவர்களுக்கும் இறையியல் படிக்காதவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இல்லை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், ஒரு சர்ஜரி போனோம், ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னா யார்கிட்ட போகிறீங்க? எம்பிபிஎஸ் எல்லாம் கூட இப்போ போகிறதில்ல இல்லையா? யார்கிட்ட யோசிக்கிறோம்? அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காரா, அதில் எம்டி முடிச்சிருக்காரா, அதுக்கு மேலே என்ன படிச்சிருக்கிறார்? இல்லை, அதெல்லாம் யோசிக்க தெரிகிறது. ஆனால் திருமறையை சார்ந்த காரியங்களை குறித்து, திருமறை வார்த்தைகளை குறித்து அதில் புலமை பெற்றிருக்கிற ஒருவர் சொல்கிறாரா? இன்னைக்கு இறையியல் கல்வியை இந்தியாவில் முதல் ஆரம்பித்தது யார் தெரியுங்களா? யார்? வில்லியம் கேரி அவர்கள். இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்து ஆரம்பித்த போது இங்கே நற்செய்தியை பரப்பி திருச்சபைகளை ஏற்படுத்தினார். பல மொழிகளை கற்று திருமறையை அதில் மொழிபெயர்த்தார். அப்படி மொழிபெயர்த்து திருமறை கற்று திருச்சபைகளை ஏற்படுத்தும் போது இந்த திருச்சபைகளை வழிநடத்துவதற்கு இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் எல்லாம் வரணுமே, இவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பணி செய்த சிராம்பூர் பல்கலைக்கழகத்தில் இறையியல் துறை என்பதை ஏற்படுத்தி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிஸ் மூலமாக பயிற்சி கொடுத்து பட்டங்களை கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு இந்த இறையியல் கல்வி அடிப்படையில் 4 ஆண்டுகள் அல்லது 3.5 வருடங்கள் தான் அது அந்த கல்வி. இந்த 3 வருடங்களை எதன் அடிப்படையில் நியமித்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த நாட்கள் 3.5 ஆண்டுகள். அந்த 3 வருடத்தை தான் இன்றைக்கு இறையியல் கல்வியை கற்கக்கூடிய அல்லது ஆயிராய் வரக்கூடியவர்களுக்கான பயிற்சி காலமாக திருமறையின் அடிப்படையில் தான் வில்லியம் கேரி ஏற்படுத்தினார். அதனால தான் இன்றைக்கு 3.5 ஆண்டுகள் அந்த படிப்பும் 6 மாதங்கள் ஏதாவது ஒரு என்ஜிஓஸ்லையோ அல்லது ஏதாவது ஒரு சென்டரில் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றார் போல பயிற்சி பெறுகின்ற வாய்ப்பும் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. அதோடு இணைத்து தான் 4 ஆண்டுகள் என்று சொல்லி. எனவே இந்த இறையியல் கல்வி என்பது திருமறையை சரியாய் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு அவசியம். அப்படி இல்லாததுனால தான் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிறோம். ஒரே திருமறை, அந்த திருமறைக்கு பல்வேறு விளக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கண்டிப்பாக ஒரே கடவுள், ஆனால் அந்த கடவுளை வணங்கக்கூடிய விதத்திலும் அந்த திருமறையை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? பிரிஞ்சு இருக்கிறோம். விசுவாச பிரமாணம் மாத்திரம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வாரம் இந்த சர்ச்சு, அடுத்த வாரம் அந்த சர்ச்சு, அதுக்கு அடுத்த வாரம் அந்த சர்ச்சு, சாயங்காலம் எங்கே போவீங்கன்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்துட்டு சொல்லிவிட்டு ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வாரம் ஒரு பொய் சொல்லிவிட்டு நம்ம பல பேர் வெளியே போயினுக்கிறோம். அப்போ நம்முடைய சொல்லுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் முரணானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்னா, இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மால் விளங்கி கொள்ள முடியாதது. எப்படி மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றது தப்புன்னு சொல்கிறாங்களோ, அதே போல தான் இறையியல் கல்வி கல்லாத ஒருவரிடத்திலே, அந்த பயிற்சியை பெறாத ஒருவரிடத்திலே நீங்கள் திருமறையினுடைய ஆழங்களை கற்றுக்கொள்வதும் தவறான புரிதலுக்கு உங்களை வழிநடத்தி செல்லும். இதன் விளைவு தான் இன்றைக்கி திருச்சபைகள் பிரிந்திருக்கிறது. ஒருவர் ஊழியம் செய்கிற இடத்துல மற்றவர் போய் ஊழியம் செய்கிறார். இன்றைக்கி மனமாற வேண்டும் என்பது மிக முக்கியமல்ல, மாறாக தன்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருச்சபைகளை உடைத்து திருச்சபைக்கு செல்லக்கூடிய கிறிஸ்தவர்களையே நம்ம என்ன பண்ணோம்? கூட்டிகிட்டு போய் நம்முடைய மந்தையிலே சேர்த்து கொண்டு அந்த மந்தையில் வருகின்ற பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சூழ்நிலை இருக்குது. வந்த புதுசில் ஒருத்தர் இறந்துட்டார் ஐயா, ப்ரேயர் மீட்டிங்கை கூப்பிட்டு சொன்னாங்க. சொல்லும் போது இவர் 50 ஆண்டுகளுக்கு மேலே நம்முடைய திருச்சபையினுடைய உறுப்பினர், கண்டிப்பாக நீங்கள் போனோன்னாங்க. சரின்ட்டு போனேன். அங்கே போனால் யார் இருப்பாங்க? எப்பவுமே உங்களுக்கு எல்லாமே ஒரு குட்டி பாஸ்டர் உட்காந்து பாருங்க. எந்த இடத்துக்கு போனாலும் கூட ஒருத்தர் உட்காந்துக்கிறார் இல்லையா? உங்களுக்கு சப்ஜெக்ட் மாதிரி.
சரி நான் பேசிவிட்டு அவர் பேசணும் ஐயான்னா, சரி பேசட்டோன்னு சொன்னேன். அவர் சொல்கிறாரு, இவர் ரட்சிக்கப்பட்டு 4 மாதம் முன்னதே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனால் இந்த சர்ச்சில் 40 வருஷம் ஒரு மெம்பர் இல்லை. எவ்வளவு முரண்பாடான வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்துக்கணும். நம்ம சர்ச்சில் தான், இங்கே தான், எங்கேயும் நடந்த விஷயம் இல்லை. ஒருத்தர் சொல்லும் போது, போன வாரம் எங்கே போனீங்கன்னா, போன வாரம் எங்கே போனோம்? ஆவிக்குரிய சபைக்கு போனோம். அப்போ இதனா பாவிக்குரிய சபையா? இல்லை, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? ஆவிக்குரியது மாத்திரம்தான் தேடுறோமா? எது ஆவி, எது மாம்சம் நமக்கு தெரியாது. நாமே வகையறுத்துக் கொள்வது, நியாயம் தீர்ப்பித்துக் கொள்வது, இதுதான், அதுக்கு தான். இது சுதந்திரமான ஒரு சபை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த சபையை ஏற்படுத்தி இருக்கிறோம். அங்கே போய் அடிமையாக இருக்கிறீங்க, அதான் வித்தியாசம். இங்கே எல்லோரும் பங்கு பெற முடியும், இங்கே எல்லோருக்கும் நிர்வாக பொறுப்புகள் கொடுக்கப்படும். அங்கே அது கிடையாது. அப்போ அதற்கேற்றார் போல அங்கே கேள்வி கேட்க முடியாமல் அடிமைகளாக இருக்கக்கூடிய விதத்தில் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒரே திருமறை தான். இதை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லையா? இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி திருமறையை நாம் பயன்படுத்துகிறோம். எனவே நமக்கு திருமறையை ஒருத்தர் கற்றுத்தராங்க, ஒரு காரியத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு என்ன தகுதி? ஒரு புக்கை வாங்கினீங்கன்னா கூட அந்த புக்கோட ஆதரவை பார்க்கணும். நீங்கள் புக்குக்கு பின்னாடி எழுதியிருப்பார், எந்த துறையில் இவர் எழுதியிருக்கிறாரா. கெமிஸ்ட்ரியை பற்றி எழுதியிருக்கிறாரா, கெமிஸ்ட்ரியில் இவர் புலமை பெற்றிருக்கிறாரா, கெமிஸ்ட்ரிக்குன்னு இருக்கிற பிரபலமான இன்ஸ்டிடியூஷனில் இவர் படிச்சிருக்கிறாரா. அப்போ ஒரு நூலை எழுதுகிறார், ஒரு செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால் அவர் பேசுகிற அந்த துறையிலே அவருடைய முயற்சி என்ன, அவருடைய படிப்பு என்ன, அவருடைய அறிவு என்ன, அவருடைய அனுபவம் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் தான் அவருடைய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு துறையில் புலமை இல்லாத ஒருவரால், பயிற்சி பெறாத ஒருவரால் என்ன பண்ண முடியாது? அந்த துறையிலே கற்றுத்தர முடியாது. எனவே அந்த அடிப்படையில் திருமறையை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சில நேரத்தில் திருமறை வசனங்களை யார் வேணால் பேசலாம், சாத்தான் கூட பேசலாம். சொல்லுதா இல்லையா? ஆண்டவர் இயேசுவே கூட்டிகிட்டு போய் சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த அப்பத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த கல்களையெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடும், மேலேருந்து கீழே குதிங்க, வசனம் சொல்லியிருக்குது இல்லையா? அப்போது வசனத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். யார் அந்த வசனத்தை சொல்கிறார்கள் அதை குறித்து கவனமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த திருமறை கல்வி அல்லது இறையியல் கல்வி ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்னென்று சொன்னால், ஒரு கண்மூடித்தனமான விசுவாசம் அல்ல, மாறாக ஒரு தெளிவான உறுதியுடன் நிற்கக்கூடிய விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறையியல் கல்வி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த திருமறை சரியாய் தவறாய் புரிந்து கொண்டதுனால தான் பல பிரச்சனைகள். இங்கிலாந்து தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா 1500களிலே கத்தோலிக்க திருச்சபைக்கும் அதிலிருந்து பிரிந்துக்கு சென்ற திருச்சபைகளுக்கும் இடையே பல பிரச்சனைகள் இருந்தது, பல போர்கள் இருந்தது. திருச்சபை வரலாறு பார்த்தீங்கன்னா 10 நூற்றாண்டுகளுக்கு பிறகு திருச்சபை பிளவுபட்டு விட்டது. திருச்சபையில் ஆரம்பித்த ஸ்ட்ரகிள், அதனுடைய போராட்டம் தான் இன்றைக்கி நம்ம என்ன ஊழியம் செஞ்சாலும் இன்னும் எத்தனை பர்சன்டில் தான் இருக்கிறோம் பாருங்கள். இன்னும் 2%, 3% காசெல்லாம் வாங்கி போய் கொடுத்து சர்ச்சிலே வந்து கூட கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்து கூட என்ன இல்லை. ஏன்னா நம்ம எதை புரிந்து கொண்டோம் என்பதை சரியாய் புரிந்து கொள்ளாமலே செய்து கொண்டிருப்பதனால தான், சரியான விதத்தில் இந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நாம் ஒற்றுமை இல்லாததுனால, பிரிவினையோடு இருப்பதனால தான் இன்றைக்கு நாம் செய்கின்ற பணி ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பணியாக இருக்கிறது, வளர்ச்சி பெறாத ஒரு பணியாக, வளராத ஒரு குழந்தையாக, மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையாகத்தான் திருச்சபை இன்றைக்கும் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவநிலையை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த இறையியல் கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம். இன்றைக்கி கரஸ்லெல்லாம் கூட வந்துருச்சு. அதை ஆழமாய் படிக்கும்போது அதை குறித்து இன்னும் நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். சில டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த இறையியல் நூல்களை படிக்க வேண்டும், ஒவ்வொரு புத்தகத்தை எப்படி படிக்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பைபிள் வச்சுட்டு இருக்கீங்க. என்ன பைபிள் அது? ஹென்றி பவர் பைபிள் வாங்க. ஹென்றி பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு 1000 தலைமையிலே மொழிபெயர்க்கப்பட்ட திருமறை இல்லையா? அதுக்கு முன்னாடியும் பல திருமுறைகள் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது, அதுக்கு பின்னாடியும் பல திருமுறைகள் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம காலத்தில் பார்த்தது தான் கண்டதே கோலம் என்று சொல்வார்கள். அதே போல் இதை பார்த்தேன் இதுதான் உலகம் என்று சொல்லி அதையே பற்றி கொண்டு இருக்கிறோம். அதிலே நம்ம என்ன பண்ணல, இன்னும் மாற்றம் வரலை. எபிரேயர்கள் வைத்திருந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தியது,
என்னது? இன்னைக்கு நீங்கள் பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறீங்களே, அதை மட்டும்தான் ஆண்டவர் இயேசு பயன்படுத்தினார். புதிய ஏற்பாடு என்பது ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எடுத்துக்கொண்டு இணைத்து கொண்ட திருமறை. ஆனால் இன்றைக்கும் எபிரேயர்களுடைய திருமறை அதுவாக தான் இருக்கிறது. 3 புத்தகம் தான் இருக்கும். தோரா, நபியும், கெத்துபீம் என்று சொல்வார்கள். அப்போது இதெல்லாம் மனிதனுடைய புரிதலுக்கேற்றார் போல மாறி இருக்கிறது. இதில் அப்டேஷன் வரும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் இதுக்கு மேலே பேச மாட்டார்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுள் பேசிக்கொண்டே இருப்பார். அதனால் புதிய ஏற்பாடு போதும், பழைய ஏற்பாடு போதும் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா புதிய ஏற்பாடு வந்திருக்காது. நாமளும் புதிய ஏற்பாடோடு முடிந்து விட்டது என்று சொன்னால் கடவுளுடைய வெளிப்பாடை நம்முடைய காலங்களிலே புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். எனவே இறையியல் கல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறையியல் கல்வி ரீதியாக படிப்பவர்கள் அல்லது கற்றுக் கொடுப்பவர்கள் ரீதியாகத்தான் திருமறையினுடைய இறுதி விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த தவறான புரிதல் தான் இன்றைக்கி பல வன்முறைகளுக்கும் பல தீமைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. உலகத்தில் அதிக வன்முறைகள் யாரால் ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களால கூட பெரிய பிரச்சனை இல்லையா. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி எவர் சொல்கிறார்களோ அந்த நாடுகள் மூலமாக, அந்த மக்கள் மூலமாகத்தான் உலகத்தில் அதிகமான வன்முறைகளும் அதிகமான குற்றங்களும் நடைபெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே நல்ல புரிதலோடு இறையியல் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட மத்தேயு 13ஆம் அதிகாரம் ஆண்டவர் இயேசுவினுடைய ஓமை பொழிவு என்று சொல்வார்கள். இதில் 7 ஓமைகள் வழியாக பரலோக ராஜ்யத்தினுடைய குணாதிசயங்களை குறித்து ஆண்டவர் இயேசு நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. 7 ஓமைகள் வழியாக சொல்கிறார். அதே போல் மார்க் 4ஆம் அதிகாரத்திலும் ஓமைகளை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2மே ஓமை பொழிவு என்று சொல்வார்கள். மழை பொழிவதை போல ஓமையில் வாயிலாக ஆண்டவர் இயேசு பேசுகிறார் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி நூலில் வருகின்ற 5 மிக முக்கியமான உரைகளிலே 3வது மிகப்பெரிய ஒரு உரையாக இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுனுடைய அந்த போதிக்கின்ற பணியில் ஒரு ஷிஃப்ட் அங்கே மாறுது, ஒரு மாற்றம் அங்கே விளைகிறது. என்ன ஒரு மாற்றம் என்று சொன்னால், இதுக்கு முன்னெல்லாம் படிச்சிங்கன்னா அவர் எங்கே போதித்திருப்பார் என்று சொன்னால் ஜெப ஆலயங்களுக்கு சென்று ஓய்வு நாட்களிலே பிரசங்கிக்க துவங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கப்பர்நகமில் பேசுகிறாரு, நாசரேத்தில் பேசுகிறாரு. ஜெபாலயத்திற்கு செல்லும் போது அவரிடத்தில் திருமறையை கொடுத்து விடுவார்கள். திருமறையிலே இருந்து அவர் போதிப்பார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் இயேசுனுடைய போதனைகளுக்கும் யூத சமய தலைவர்களுக்கும் என்ன ஆகுது? ஒரு முரண்பாடு உண்டாகிறது. ஒரே பைபிள் தான். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, அதற்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய விளக்கம் வேற, யூத சமய தலைவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் வேற. ஒரே பைபிள் தான், ஒரே வார்த்தை தான், ஒரே கட்டளை தான், ஒரே கடவுள் தான். நீங்கள் செய்கிறது தவறு, மனிதனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது என்பது ஆண்டவருடைய புரிதல். ஆனால் ஓய்வு நாளுக்காகத்தான் மனிதன் உண்டாக்கப்பட்டான் என்பது யூத சமய தலைவருடைய புரிதல். இந்த முரண்பாடு ஆண்டவர் இயேசுவுக்கும் அந்த யூத சமய தலைவருக்கும் வளர்த்து கொண்டே போகிறது. எதன் அடிப்படையினா திருமறையை புரிந்து கொள்வதன் அடிப்படையில். ஓய்வு நாளில் குணமாக்குறார். பாவத்தினால் கட்டுண்டவர்களை மன்னித்து விடுதலையாக்குகிறார். பாவத்தை மன்னிக்கிறதற்கு நீர் யார் என்று கேட்கிறார்கள். ஓய்வு நாளை பின்பற்றாத இவர், ஓய்வு நாளில் அற்புதங்களை செய்யக்கூடிய இவர் எப்படி ஆண்டவருடைய மனிதனாக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இப்படி தான் ஒரு முரண்பாடு உண்டாகிறது. அதனால் எப்போ போனாலும் இவர் என்ன சொல்லுவார், இவரை குற்றம் கண்டுபிடிக்கலாம், இவரோடு முரண்பட வேண்டும், சண்டை போட வேண்டும் என்பதற்காக யூத சமய தலைவர்கள் ஆண்டவர் இயேசுக்கு பின்னாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். பல இடத்துல நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். அவரை குற்றம் பிடிப்பதற்காகவே யூதேயா பகுதியிலிருந்து கலிலேயா பகுதிக்கு வந்த யூத சமய தலைவர்கள் அநேகர் பிரதான ஆசாரியர்களால் அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அதனால் கொஞ்சம் முரண்பாடு உண்டாவதனாலே ஆண்டவர் இயேசு இவ்வளோ நாள் ஜெபாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தோர் இப்போது என்ன வர்றாரு? பொது இடத்திற்கு வருகிறார், பொது வெளிக்கு வருகிறார் இல்லையா? அன்றைக்கு பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில் ஒரு கடலோரத்தில் சென்று, கலிலேயா கடல் ஆக்சுவலாக அது ஏரி தான், அந்த இடத்துல சென்று அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒரு படகில் ஏறி அமர்ந்து திரளான மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். இப்போ எப்படி பேசுகிறாரு? நேரடியாக பேசினார். நேரடியாக பேசினா என்ன ஆகுது? பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் ஓமைகள் வழியாக பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் இயேசு பயன்படுத்தின ஓமைகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த பணி, ஒன்று ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பு பணி, 2 விவசாயம்.
இந்த அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஓமைகளை பயன்படுத்தி அந்த மக்களோடு பேசுகிறார். அப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அது ஓமைகள் இலக்கியம் என்று சொல்லி ஒரு இலக்கியமே இருக்கிறது தமிழில் கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழமொழிகள், அது ஒரு வகையான இலக்கியங்கள். அறநெறி கதைகள், அது ஒரு வகையான ஓமைகள். ஒற்றுமையாக இரு அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொன்னால் நமக்கு புரியாது. அதை சொல்வதற்காக, அதை புரிந்து கொள்வதற்காக ஒரு கதையின் வடிவத்திலே சொல்லுவாங்க. நாங்களாம் 1வது படித்தப்போ ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு காட்டில் 4 மாடுகள் இருந்தது. 4 தான் இருந்துச்சான்னு கேட்கக்கூடாது, கதையில் அதான் சொன்னாங்க. ஒரு சிங்கம் இருந்துச்சு. இந்த சிங்கம் என்ன பண்ணுவான், ஒரு மாட்டை அடித்து சாப்பிட்லான்னு போவோம். அப்போ மற்ற 3 மாடுகளும் அந்த மாட்டை பாதுகாக்கிறதுக்காக வரும். இப்படி 4 மாடையும் ட்ரை பண்ணி பார்த்துச்சு. 4 மாடும் ஒன்றா வந்ததுனால சிங்கத்தால் என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. அதனால் இந்த சிங்கம் என்ன பண்ணுது, யோசிக்குது. சில நேரத்தில் சிலர் உடல் வலிமையை பயன்படுத்தி பார்ப்பாங்க, மிரட்டி பார்க்குறதுன்னுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வதந்திகளை கிளப்பி விடுறது. திருச்சபையும் அதுக்கு விதிவிலக்கல்ல இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாது, ஒவ்வொன்றுக்கிட்ட ஒன்று ஒன்று சொல்லுது. உன்னை பற்றி இது இப்படி சொல்லிச்சு, உன்னை பற்றி இது இப்படி சொல்லிச்சு. நம்ம நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தெரியுமா எப்படின்ட்டு சொல்லி சொல்லி இந்த 4 மாடும், சில நேரத்தில் நம்ம சுய புத்தியை விட்டுட்டு அடுத்தவங்களை தான் நம்புவோம். சில நேரத்தில் 4 மாடம் என்ன போச்சு, முரண்பட்டு விட்டது, ஒன்றோடு ஒன்று பேசுறதில்ல. அப்போ சிங்கம் வந்து ஒரு மாட்டை அடிக்கிறப்போ, என்னை பற்றி இப்படி சொன்னேன்னு கேள்விப்பட்டேன், அடிக்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. நாளைக்கு எனக்கு அந்த நிலைமை அதை யோசிக்கலை. விளைவு கடைசியில் 4 மாடம் என்னாச்சு, போயிடுச்சு. சந்தோஷப்பட்டது யார் பாருங்கள். இதை ஒரு வரியில் சொல்லணும். இது என்ன காரணம்னா, ஒற்றுமையாக இருந்தால் வாழ்வு உண்டு, ஒற்றுமை இல்லைன்னா நமக்கு வாழ்வு இல்லை. திருச்சபைக்கும் இது பொருந்தும். ஒற்றுமையாக இருந்தால் யார் வருவா, நம்ம கூட கடவுள் வருவார். நம்ம ஒன்றா இருந்தால், நம்ம கூடி வரும்போது ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது, குறைகள் இருக்காது. அப்போ கடவுள் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு மனத்தவராக இருக்க வேண்டும். அதனால தான் எங்கு 1-2 பேர் என் நாமத்தினால் கூடி வருகிறார்களோ, ஒரு மனப்பாட்டோடு கூடி வருகிறார்களோ, என்னாமன்னா நான் சொன்ன வார்த்தையை நம்பி அதனால் கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசமாக இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஒன்னஸ், அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார், ஒரு மனப்பாடு இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு இந்த ஓமைகள் வழியாக தன் மக்களோடு பேசுகிறார். அவர்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஓமைகள், இதெல்லாம் அவங்க பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஓமைகளை குறித்து பேசுகிறார். 7 ஓமைகளை குறித்து அவர் பேசுகிறார். எல்லாமே பரலோக ராஜ்யத்தினுடைய குணாதிசயங்களை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஓமைகள். இதில் முதல் ஓமையை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது விரும்புகிறேன். நம்ம அனைவருக்கும் ரொம்ப நல்ல பரிச்சயமான ஒரு ஓமை. இந்த ஓமை, விதைக்கின்ற ஒருவர் என்ன பண்ணாராம், விதைக்க புறப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விதைக்கும் போது 4 இடங்களில் அந்த விதைகள் விழுந்தது என்று சொல்லி திருமறை குறிப்பிடுகிறது. எங்கெங்கே விழுந்துச்சா, 1 வழி ஓரத்தில் விதைகள் விழுந்தன. 2வது எங்கே விழுந்துச்சுன்னா, மண் இல்லாத பாறை பகுதியிலே விதை விழுந்தது. 3வது முச்செடிகளின் மத்தியிலே விதை விழுந்தது. 4வது நல்ல நிலத்தில் விதை விழுந்தது. இந்த 4 நிலங்களும் 4 நிலப்பகுதிகளும் 4 விதமான மக்களுக்கு அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய இதயங்களாக இவைகள் புரிந்து கொள்ளப்படுகிறது. 4 விதமான கேரக்டர்ஸ் கொண்ட மக்களோடு இது தொடர்பு படுத்தப்படுகிறது. விதை என்பது ஆண்டவுடைய வார்த்தையாக இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போது விதையில் என்ன கிடையாது, பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் அதே விதைகள் தான் சொல்லப்படுகிறது, அதே விதை தான் காமன். ஆனால் நிலத்தை பொறுத்த வகையிலே இந்த விதையை தான் பயன்படுத்துகின்ற விதத்திலே தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த விதைகள், இந்த நிலம் ஏற்படுத்த முடியும் என்பதை குறித்து தான் இந்த பகுதி நமக்கு சொல்வதை நாம் பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விதை வழியருகே விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதை என்ன பண்ணிடுச்சான், எதை எடுத்துகிட்டு போயிடுச்சான், பறவைகள் வந்து அவற்றை விழுங்கி விட்டன என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இதற்கான விளக்கத்தையும் ஆண்டவர் இயேசுவே கொடுக்கிறார் இல்லையா? 18ஆம் வசனத்தில் அவர் சொல்றார். 19ஆம் வசனம் படிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். பாருங்க, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு அதை விளங்கி கொள்ள முடியாதபடிக்கு இருந்தா அவன் என்ன பண்ணுவாரான்? பொல்லாங்கன் வந்து அந்த விதையை எடுத்து செல்வான். அதனால தான் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தைகளை கேட்டும் என்ன பண்றாங்களா? புரிந்து கொள்ள மாட்டார்கள் இல்லையா? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று கேட்கறது, இன்னொன்று புரிந்து கொள்வது, அதன்படி நடப்பது. அதுதான் கேட்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா, புரிஞ்சிடுச்சா? புரிந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதன்படி நடக்க வேண்டும். கேட்டுட்டு மாத்திரம் போறதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? திருப்தி அடைந்து விடக்கூடாது. கேட்பதோடு ஒரு செயல் முடிந்து விடுவதல்ல. அந்த கேட்பதற்கு ஏற்றாற் போல நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது, புரிதல்னா என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்னவா மாறுறீங்க? செயல்படுகிற ஒருவராக மாறிவிடுவீர்கள். இல்லாவிட்டால் கேட்டது மாத்திரம் இருந்தால் அந்த வசனத்தினால உங்களுக்கு என்ன கிடையாது? பிரயோஜனம் கிடையாது. அதை பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருக்கும் போது அதை தான் என்ன சொல்றாங்க, சாத்தான் வந்து அதை எடுத்துவிட்டு போயிடுவீங்க. இருந்தால் தானே முளைக்கும். விதையை விதையாவே வச்சுட்டு இருக்கீங்க. விதை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அது நிலத்தில் போடணும். விதை என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் அதுதான். நிலத்திலே போட்டு அதன் வழியாக அது விளைச்சலை கொடுக்க வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கம். அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்பதிலே மாத்திரம் திருப்தி அடைந்து விடுகிற மக்களாக இல்லை. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கே கேட்குறோம், இங்கே கேட்குறோம், இங்கே கேட்குறோம். சில நேரத்தில் இங்கே சொல்கிறதே கேட்கல, ஆனால் இது பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? சர்ச்சை மேலே நமக்கு என்ன சொல்லணுமா? என்ன சொல்லணும்? வசனம் சொல்லணும். அது ஒரு திருப்தி. அது என்ன சொல்லுதுன்றதை பற்றி நமக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. சொல்லப்படுற வசனத்தெல்லாம் நம்ம கேட்டிருந்தா மேலே எத்தனை போய் வசனத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களே ஒரு நடமாடும் திருமறையாக மாறிவிடலாம். நீங்களே ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடலாம். அதுதான் நாம் பார்க்கிறோம். வழியோறும் விதைக்கப்பட்ட விதைகள், சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அப்படியே நீங்கள் வைத்திருப்பீர்களானால் அது உங்களுடைய இருதயத்திலிருந்து சாத்தானால் வெளியே எடுத்து செல்லப்படும். அப்போ நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே வாழ முடியும். எனவே கேட்பதினாலே திருப்தி அடைகிற மக்களாக இல்லை, அங்கே கேட்கலாம் இங்கே கேட்கலான்ற மக்களாக இல்லை. உங்களுடைய கரங்களிலே திருமறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தலைமுறைக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. பைபிள் கையில் கிடைக்கல. இந்த திருமறையை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் விற்றவங்கலாம் இருக்கிறாங்க, தன் உயிரை கொடுத்தவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை தவிர வேறு பைபிளை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பைபிளே உங்கள் கையில் கொடுக்கக்கூடாதுன்னு திருச்சபை சட்டம் போட்ட காலமெல்லாம் ஒரு காலம் இருக்குது. பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ண ஜான் விக்லிஃபை இறந்துட்ட பிறகு கூட அவருடைய கல்லறையிலிருந்து பிணத்தை தோண்டி எடுத்து நடுத்தெருவில் அவருக்கு தண்டனை என்று சொல்லி திருச்சபை கொளுத்தியது. வில்லியம் டிண்டெல் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார். இங்கிலாந்துக்கு வெளியே பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கோதுமை மூட்டையில் பைபிளை வச்சு அனுப்பிச்சாங்க இல்லையா? அதெல்லாம் தப்புன்னு சொல்லி அன்றைக்கி யாருமே செய்யாமல் இருந்திருந்தா இன்றைக்கி என்ன வந்திருக்காது? உங்கள் கையிலையும் என் கையிலையும் பைபிள் வந்திருக்காது. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடவுள் புதுமைகளை செய்து கொண்டு வருகிறார். 3 மொழியில் தான் இருக்கும். எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி. பைபிளை படிக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த 3 மொழியை கற்றுக்கொண்டு நீங்கள் பைபிளை படிச்சுக்கணும், அவ்வளோதான் இல்லையா? அப்படி இருந்த காலகட்டத்தை கடந்து இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தைகள் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சில நேரத்தில் இலவசமாக கூட கொடுக்குற அளவுக்கு மாறி இருக்கிறது. அப்போ இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இது சும்மா படிக்கிறதுக்கு மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் பைபிளை முழுசாக படிச்சிருக்கிறீங்க? ஒரு முறையாவது வாழ்க்கையில் இல்லை? சுமந்து கொண்டே வரும். முழுசாக அதை படிச்சிருக்குமா? அதை படிச்சிங்கன்னா புரிஞ்சிக்கலாம். ஒரு முறையாவது சாவதற்கு முன்பு வேதத்தை முழுமையாய் படிப்பது நமக்கு நல்லது இல்லையா? அப்போ தான் அது நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்ந்ததினுடைய அர்த்தமாக அது மாறும். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது விதைகள் எங்கே விதைக்கப்பட்டதா? பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் இல்லையா?
சில விதைகள் மண் மிகுதி இல்லாத பாறை பகுதியில் விழுந்தது. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் சூரியன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விதை என்னவாய் மாறியதாம்? 20ஆம் வசனம் பாருங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, வசனத்தை கேட்டு அதை உடனே என்ன பண்றாங்களா? சந்தோஷமா ஏத்துக்கிறான். ஏன்னா நம்ம என்ன வசனம் சொல்றோம்? நோயில் இருக்கிறியா, கர்த்தர் உன்னை என்ன பண்ணிடுவாரு? சுகப்படுத்தி விடுவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் இல்லையா? உனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், உன் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரை ஏத்துக்கிறியானா யாராவது வேணான்னுவாங்களா? கிருஷ்ணா மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துருப்பா, உனக்கு டீச்சர் வேலை வாங்கி தரேன்னா யாராவது வேணான்னு சொல்லுவாங்க. அப்படி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் கோவிலுக்கே வரலன்னா அவங்க பின்னாடி வரலாறு இதெல்லாம் இருக்கும். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கிறிஸ்துவர்களாக வந்திருப்பார்கள். அதனால் வசனத்தை கேட்ட உடனே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? நல்ல வாழ்க்கை வருது, ஏங்க விடணும்? ஆனால் இவர்களுக்கு என்ன இல்லையா? வேறில்லை. சில நேரத்தில் அந்த காலத்திலலாம் கூரை வீட்டு மேலே வைக்கோல் போடுவாங்க. மழை பெஞ்ச உடனே அந்த வைக்கோலில் இருக்கிற சில நெல் மணிகள் எல்லாம் என்ன ஆகும்? முளைச்சி வளரும். ஒன்றுனா அங்கங்கே பசுமையாக இருக்கு. ஆனால் அது எப்போதாவது வளர்ந்து கதிர் விடுறதை நீங்கள் என்ன பண்ண முடியாது? பார்த்துருக்க முடியாது. வெயில் காயும் போது என்ன ஆகும்? அதில் வேர் இல்லாதனால, தண்ணீர் இல்லாதனால அது உலர்ந்து காய்ந்து போகும். அதே போல தான் இல்லையா? மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் படிங்க, ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரமே நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமோ துன்பமோ உண்டான உடனே இடறல் அடைவான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமோ துன்பமோ கஷ்டமோ வந்தா என்ன ஆயிடுவாங்களா? இடறல் அடைவார்கள். சர்ச்சுக்கு போறவங்களுக்கெல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கக்கூடாதுன்னு சொன்னா நம்ம எத்தனை பேர் வருவோம்? முதல் 400 ஆண்டுகள் ஒருத்தர் கிறிஸ்தவராக மாறிட்டா நீங்கள் என்ன பண்ண முடியாது? உங்கள் பேரில் சொத்துக்கள் வாங்க முடியாது. ரோம அரசில் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக திருச்சபையினுடைய நிலைமை அதுதான். பொது இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டி நீங்கள் வழிபட முடியாது. அதனால தான் வீடுகளிலே ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அப்போ கிறிஸ்துவனாய் மாறுவது என்று சொன்னால் இழக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் கிறிஸ்தவம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் காலனி ஆதிக்கத்துக்கு பிறகு கம்ப்ளீட்டாக அது வேறு மாதிரி மாறிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவம், இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தை சொல்லும்போது சாரம் இழந்த கிறிஸ்தவம் என்று சொல்வார்கள். சால்ட் விச் லாஸ்ட் இஸ் சால்ட்டினஸ் அப்படின்னா அது எதற்கு பயன்படும்? இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி திருச்சபையினுடைய நிலைமை இருக்கிறது. தன்னுடைய சாரத்தை இழந்த சபையாக இருக்கிறது. அதனால தான் இந்த வேத வசனம் சொல்லுது, கடவுளுடைய வார்த்தை நிமித்தம் வேதனையோ இன்னலோ வந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டவரை முழுமையாய் நம்புகிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை தேடி வருகிற மக்களாக இருக்கிறோம்? இல்லை இந்த வாரத்தில் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு 168 மணி நேரம், இல்லை ஒரு 2 மணி நேரம் கடவுளுக்கு கொடுப்பதற்கு எத்தனை நேரத்தில் லைனில் நிற்கிறோம், கியூவில் நிற்கிறோம். ஆனால் ஆண்டவருக்காய் ஒரு 2 மணி நேரம். ஒரு ஷாப்பிங் மால் போனால் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கோம் இல்லை? அமெரிக்க எம்பசியில் விசா வாங்கிறதுக்கு நைட்லேயே போய் இடம் போட்டு நைட்டெல்லாம் படுத்துட்டு இருக்காங்க. பரவ ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் கணக்கு பார்க்குறோம் இல்லை? சீனாவில் திருவிருந்து கொடுப்பதற்காக ஜப்பான் நாட்டிலேருந்து ஒருத்தர் போகிறார். அவர் பாண்டிச்சேரியில் தங்கியிருக்கிறார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் நான் படித்து கொண்டிருந்த நாட்களில் அவரை சந்தித்தேன். ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட். அவருடைய பணிதளம் சொந்த ஊர் ஜப்பான். அவர் பணி செய்து கொண்டிருப்பது சீனாவில். என்ன பண்ணுவாங்களாம், இந்த திருவிருந்தை சோப்பில் வச்சு கொடுப்பாங்களாம். சேல்ஸ்மேன் போய் சோப்புகளை கொடுப்பதை போல இந்த திருவிருந்தை கொடுத்து விட்டு வருவார்.
அது கண்டுபிடிக்கப்பட்டால் இவரும் இறந்து போகணும், இவருக்கும் தண்டனை உண்டு, அந்த மக்களுக்கும் தண்டனை உண்டு. இல்லை, அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பணியை செய்வதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்து அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் மேலே வச்ச விசுவாச நிமித்தமாக. நம்ம இன்னைக்கு எந்த மனநிலையோடு இதில் நாம் பங்கு பெறுகிறோம்? சில பேர் இங்கே வந்து உக்காந்துட்டு என்ன பண்ணுறோம், நல்லா அநேகர் எப்படி இருக்கிறீங்க, தூக்க மயக்கத்திலே இருக்கிறீங்க. ஐயர் பிரசங்கம் பண்ணால் தான் தூக்கம்னான்னு சொல்லலாம். ஆனால் முதல் பாட்டு பாடும் போதே வாய் திறக்கிறீங்க. ஏன்? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டெல்லாம் என்ன பண்ணலாம், எவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருக்கலாம், டிவியை பார்க்கலாம், செல்லை பார்க்கலாம், கவலைப்பட வேண்டாம், லீவு தானே நாளைக்கு. அதனுடைய விளைவு இங்கே நமக்கு என்ன வருது? தூங்கலான்னு எப்பவுமே திட்டுறதில்லை. ஏன்னா கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன பண்ணுறாரு? நித்திரை அளிக்கிறார். அநேகர் வந்து ஐயா ஜெபம் பண்ணுறேன், ஐயா தூக்கம் வரல ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. அதனால் தூங்குறவங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நிம்மதி இல்லைன்னு தானே இங்கே வந்தால் தூங்குறாங்க. அதனால் அவங்கள என்ன பண்ணக்கூடாது. அதனால தான் கொஞ்ச நேரம் செர்மன் கூட அதிகமாக பண்ணுறது. எல்லாம் முடிச்சவங்க அவங்கள ஏந்துக்க வைக்க வேண்டியதாகிடுது. அவங்க தூக்கம் என்ன பண்ணுறாங்க, தூக்கத்தில் எழுப்புனா என்னவா, தூங்குறவங்களை எழுப்பாதீங்க பாவம்னுவாங்கல்ல. அதனால் சரி என்ன பண்ணுறது, தூங்குறாங்க, இவங்க கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நிம்மதியாக, போன பிறகு தூங்க முடியாது. அப்போது ஒரு வழிபாட்டுக்கு நாம் எப்படி ஆயத்தமாகி கொண்டு வருகிறோம்? கடவுளுடைய வார்த்தையின் நிமித்தமாக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? அதையும் நாம் சிந்திக்கணும். மூன்றாவது விதை எங்கு விழுகிறதாம்? எங்கே விழுது? முட்செடிகளின் மத்தியிலே விழுகிறது. அது என்னமாய் மாறுதான்? படிங்க 22ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். இரண்டாவது விதைக்கு உதாரணமாக நம்ம யோபினுடைய மனைவியை சொல்லலாம் இல்லையா? ஆண்டவரோடு இருந்தபோது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் யோபு பெற்றுக்கொண்ட போது மிகுந்த சந்தோஷமாக அனுபவிச்சாங்க. ஆனால் அந்த வசனத்தின் நிமித்தமாக, விசுவாச நிமித்தமாக துன்பங்கள் வந்தபோது யோபு கூட நிற்க கூட அவங்களால என்ன பண்ண முடியல. கஷ்டம் வந்தபோது அவங்க என்ன சொல்றாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ கூட பாருங்க எவ்வளோ கோபம் வந்திருக்கும் பாருங்க. தேவனை தூஷின்னு சொல்லியிருந்தா இவர் மேலேயாவது அன்பு இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லை கடவுள் பயம் இருந்தால், இல்லை இவர் தான் ஏதாவது பாவம் செஞ்சுட்டாருன்னா நீ செத்து போயானா சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த அம்மாவுக்கு தெரியுது இந்த கஷ்டத்தை கொடுத்தவர் யாரு? ஆண்டவர். எனவே அவரை தூஷித்து விடு. இந்த கஷ்டத்தோடு நீ வாழ வேணா, நீ என்ன பண்ணிடு? செத்து போயிடு. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். கடவுளை நம்முடைய செய்கையின் வழியாக கனவீனப்படுத்தி கொண்டிருக்க மக்களாக இருக்கும், கஷ்டங்கள் வரும்போதும் துன்பங்கள் வரும்போதும் இல்லையா? ஆனால் மூன்றாவது விதை முச்செடிகளுக்கு இடையிலே விழுந்த விதை, இறை வார்த்தையை கேட்டும் என்ன வந்துடுதான்? உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம்? பலனளிக்க மாட்டார்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்குறாங்க, அதன்படி வாழ நினைக்கிறார்கள். ஆனால் உலக கவலை வந்து விடுகிறது. என்ன உலக கவலை? இப்போல்லாம் எப்படின்னு தெரியல. அப்போல்லாம் கொஞ்ச நாள் 80s எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் சொல்லுவாங்க ப்ரைவேட் கம்பெனியில். இப்போ கம்பல்சரி ஷிஃப்ட் வந்துருச்சு. இப்போ ஓவர் டைம்னா அந்த 9 to 5 கடந்து செஞ்சால் உங்களுக்கு 2 சம்பளம் வரும். ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சால் 3 மடங்கு சம்பளம் வரும். எங்கே போகும்? இப்போவே ஒரு பாஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ரேஷன் கடையில் அப்போல்லாம் இந்த பொங்கல் அப்போ கவர்மெண்ட்டு கிஃப்ட்டு கொடுக்குது. ஆளுக்கு 5000 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஆளுக்கு 1000 ரூபா. சர்ச்சில் ஆளே இல்லை. என்னடான்னு திரும்பி அந்த வழியில் தான் ரேஷன் கிடைக்குது. ரேஷன் கடையை தாண்டி என்னால் வர முடியல. லைனாக நிற்கிறாங்க. சர்ச்சில் அவ்வளோ பேர் தோத்திரம் பண்ணல, அங்கே தான் எல்லாம் தோத்திரம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் உலக கவலை. சில நேரத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் சில சலுகைகள் கிடைக்காது என்பதற்காக நான் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தேர்தலில் நிற்பதற்காக இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இந்தியாவில் ஒன்றும் ரகசிய கிறிஸ்துவலாக வாழக்கூடிய நிலையில் நம்முடைய சூழல் இல்லை.
ஆனால் சில சலுகைகளுக்காக ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய நிலையில மக்கள் இருக்கிறாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வைக்க முடியல. அதான் உலக கவலை, செல்வ மாயை. அதனால் கடவுளுடைய மக்களாக வாழ முடியவில்லை. இம்பார்ட்டன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை யாருடைய நாள்? ஆண்டவருடைய நாள். இது பேர் தான் டே ஆஃப் லார்ட்ஸ் டேன்னு சொல்கிறோம். இது ஆண்டவருக்கென்று கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் உலக காரியங்களுக்காக நாம் இந்த நாளை செலவழிப்போமானால் நாம் என்ன பண்ண முடியாது? கடவுளை பிள்ளைகளாக வாழ முடியாது. நாங்கள் சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது டியூஷன் அனுப்பிச்சாங்க. அப்போ எங்கள் அரசு பள்ளி தான். அப்போது மிலிட்ரியிலேருந்து வந்த ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா 9th 10th டியூஷன் எடுப்பார். நல்ல ஓரளவுக்கு படிக்கிற பிள்ளைங்களை எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் அவரிடத்துல டியூஷன் படிக்கிற பிள்ளைங்க தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரும் பல ஆண்டுகளாக. அப்படி ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான் அவரும் எடுத்து பயிற்சி கொடுப்பார். அப்போ அவரிடத்துல டியூஷன் சேர்கிறதுக்கு ரொம்ப காம்படிஷன். அப்போ நானும் 6th அவர்கிட்ட படிக்க என்னையை கொண்டு போய் விட்டாங்க. டெய்லி திங்கக்கிழமை போனால் என்னை அடிப்பார். ஏன் அடிப்பார்னா, ஞாயிற்றுக்கிழமை நான் போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரலன்னு அடிப்பார். ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை வராதவன் திங்கக்கிழமை வராத போன்ட்டார். போய் வீட்டில் சொன்னேன். சரி, அப்படிப்பட்ட டியூஷன் நமக்கு என்ன இல்லை, தேவையில்லைன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா வேண்டான்னு விட்டாங்க. பாருங்கள், வாழ்க்கை ஒன்றும் கெட்டு போகல. அன்றைக்கி கடவுளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தனால கடவுள் எங்கே வச்சுருக்கிறாரு? அதே ஞாயிற்றுக்கிழமை. நீங்களாவது ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணுறீங்க. போன வாரம் 4 சர்வீஸ் அட்டன் பண்ணேன் நான், இல்லை? அப்போது நம்ம எதை தேடுகிறோமோ, எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அதுவாக நம்ம மாற முடியும். ஆனால் அந்த உறுதி நமக்கு இருக்கணும். இறைவார்த்தை கேட்டும் உலக கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் ஆண்டவரை இழந்து போகிறவர்களாக நாம் இருந்தால் பரிதாபத்துக்குரிய மக்களாக இருப்போம். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஒரு ஐஸ்வர்யவான ஒரு வாலிபன் ஆண்டவர் இயேசு இடத்துல வந்து, ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்தித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பாருங்க, சரியான கேள்வியை கேட்கிறார், சரியான நபரிடத்திலே வந்து கேட்கிறார். ஆனால் அவர் சொன்ன பதில் அவரால் ஏற்றுக்கொண்டு அவரால் என்ன பண்ண முடியல, பின்பற்ற முடியல. சொல்றார், நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. கட்டளை பின்பற்றி எடுத்தோன்னா ஆண்டவர் இதெல்லாம் சொல்லலை, அவர் நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறார். இந்த கட்டளைலாம் இருக்குப்பா, இதை பின்பற்றினா இதெல்லாம் சிறு வயது முதற்கொண்டு நான் பின்பற்றி வருகிறேன், இன்னும் என்னிடத்தில் ஏதாவது குறையாக இருக்கிறதா? அப்போ தான் சொல்கிறார், பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால். பரலோக ராஜ்யத்துக்கு நேரடியாக விசா வாங்கக்கூடிய நபராக இருக்கணும்னு நினச்சா நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் விட்டு விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு எனக்கு பின்னாக வா. ஆனால் அவரால் வர முடியல. ஏன் என்று சொன்னால் அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தபடினால மிகுந்த கவலையோடு அவர் என்ன பண்ணிட்டார், திரும்பி போயிட்டார். இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை தடுப்பது எதுவாக இருந்தாலும் அதை விட்டு விடுவதற்கு, அதை கடந்து வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இல்லையா? உலக கவலையும் செல்வத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த மயக்கமும் கடவுளை விட்டு நம்மை பிரிக்காத அளவிற்கு பார்த்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். 4வது நிறைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, 4வது விதை எங்கே விதைக்கப்படுகிறதா? நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது, இல்லையா? நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகின்றது என்னவாய் மாறுகிறதா? இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள், அதுக்கு அர்ப்பணிப்பாங்க. அதை அர்ப்பணித்த பிறகு அவங்க என்னவா மாறுவாங்களாம்? 30, 60, 100 பலன் தருவார்கள். இந்த உலகத்திலே வாழும்போது நம்ம சிலர் என்னன்னு சொல்கிறோம், செயின்ட்ன்றோம். அன்னை தெரேசா என்னன்னு சொல்கிறோம், செயின்ட்ன்றோம். மத்தேயு இருக்கார், செயின்ட் மத்தேயுன்றோம், செயின்ட் லூக்கான்றோம். ஏன்? செயின்ட்னா என்னது? புனிதர்கள். புனிதர்களுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு அவங்களுக்கும்? புனிதர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள்னு நம்ம இந்த உலகமே தீர்மானிக்குது. இவங்க இந்த உலகத்தில் இருப்பதற்கு தகுதியானவர்கள் இல்லை, விண்ணுலகில் வாழ்வதற்கு தகுதியானவர்கள். அதனால தான் நவம்பர் 1ஆம் தேதி என்ன பண்ணுவோம், ஆல் செயின்ட்ஸ் டே. அன்றைக்கி என்ன பண்ணுவோம், அவங்களுக்காக வேண்டுவோம், அவங்களிடத்தில் வேண்டிப்போம். ஏன்னா கடவுள் பக்கத்தில் இருக்கிறீங்களே, எங்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்திலே வேண்டிக் கொள்வார்கள். ஆனால் 2ஆம் தேதி என்ன நடக்கும், செத்தவங்களுக்காக நம்ம வேண்டும். ஆண்டவரே இவர்களை ஏற்றுக்கொள்ளும், இவங்களுக்கு இரக்கத்தை காண்பீங்க. வித்தியாசம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 2 பேருமே செத்தவங்க தான்.
நீங்கள் ஆல் செயின்ஸாக இருக்க விரும்புகிறீங்களா இல்லை ஆல் சோல்ஸாக இருக்க விரும்புகிறீங்களான்றதை உங்களுடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி நம்ம எதுவாக இருக்க போகின்றோம்? நல்ல நிலத்தில் விழுந்தவர்கள் 30, 60, 100 பலன் கொடுத்தார்கள். உலகத்தின் பார்வையில் முட்டாள்களாக இருக்கலாம். நல்லா படிச்சுட்டு நல்ல இடத்துல போய் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியாய் மரித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவ படிப்பு படித்த ஒரு மாணவன் ஜார்க்கண்டில் இருக்க ஒரு மருத்துவமனையில் சென்று அவர் பணி செய்கிறார். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது, சில அறுவை சிகிச்சைகளை எங்கே செய்வாங்களாம்? மெழுகுவத்தின் வெளிச்சத்திலே செய்வார்களாம். பெட்டு என்ன பெட்டுன்னா, நம்ம சன்ட்ரிங் போடும்போது அந்த கம்பியை இதுக்கெல்லாம் ஒரு சன்ட்ரிங்காக ஒரு இது அடிப்பாங்க, அந்த மாதிரி அடிக்கப்பட்ட இடம் தான் எங்களுக்கு ஆப்ரேஷன் தேட்டர் என்று அவர் சொன்னார். டேப் கிடையாது. நம்ம இன்றைக்கி பானையில் ஒரு டேப் போட்டு வச்சுருக்கிறோமே, அந்த மாதிரி பானையில் ஒரு டேப் போட்டு வச்சுருப்பாங்களாம். அதுதான் ஹேண்ட் வாஷ். இல்லை, இந்த மக்கள் மத்தியில், இந்த இருளில் வாழ்கிற இந்த மக்கள் மத்தியில் இன்னும் பவர் கிடையாது, இன்னும் கரண்ட்டை பார்த்ததில்லை அந்த மக்கள். இந்த பழங்குடியின மக்களிடத்தில் இந்த மருத்துவமனை செய்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். உலகம் அவர் பார்த்து சொல்லலாம், தனக்கு கிடைத்த அயல் நாட்டு பணி வாய்ப்புகளை விட்டுவிட்டு இப்படி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அநேகர் சொல்லலாம். ஆனால் அவரோ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 30, 60, 100 பலன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல நிலமாக நம்முடைய இருதயங்கள் இருக்கும்படியாய் கடவுள் விரும்புகிறார். எனவே நல்ல நிலங்களாய் வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும். நமக்கு சொல்லப்படுகின்ற இறை வார்த்தைகள் நம்மிலே பலன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக மாற, நல்ல நிலமாய் நம்முடைய இருதயத்தை மாற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக. செபிப்போம். நிறைந்த ஆண்டவரே, மணமகள் இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களிலே இந்த விதைகளை விதைத்த நம்முடைய அடியவர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் வழிகருகே விதைக்கப்பட்ட விதைகளைப் போல ஆண்டவரே, வழியைப் போல எங்கள் இருதயங்கள் இருக்கிறது. கற்பாறையான இருதயங்களாக இருக்கிறது. முச்செடிகளால் நிறைந்திருக்கக்கூடிய இருதயங்களாக இருக்கிறது. வசனத்தை கேட்டும் அதை புரிந்து கொள்ளாமல் அதை தொலைத்து விடுகின்றோம். அதிக வேறு இல்லாமனாலே துன்பங்கள் வரும்போது உம்மை மறந்து விடுகின்றோம். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் இவங்களை ஆட்கொள்ளும் போது இவ்வுலக வாழ்க்கையே போதும் என்று சொல்லி உம்மை விட்டு பிரிந்து சென்று விடுகிற மக்களாக நாங்கள் வாழ்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையை தவிர்த்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக, பலன் தரக்கூடிய விதைகளாக, 30, 60, 100 எஜமான் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதைகளாக மாற இருதயங்களை ஒப்புக் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தரலாம். இறைமைந்த நேச வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். மன்மிகுந்த ஆண்டவரே.